ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. 2 மாடு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் பைக்கில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பைக்கில் அவர் வரவும் மாடு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பார்க்கவும் 2 பேரும் தட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே கோபமான அந்த மாடு அவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணமான பைக்கில் வந்தவர் அந்த இடத்துல நின்று தப்பிச்சிட்டாரு. ரோட்ல சும்மா நின்றுட்டு இருந்த இவர் தான் அந்த மாடு கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன வேகத்துல ஓடுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல 2-3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துலயே ஒரு பெரிய புக் செல்ஃப் இருக்குது. அது திடீர்னு அப்படியே விழுந்துடுச்சு. செல்ஃபை எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்த புக்கு தான் தரையில விழுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் யாரும் அதை பத்தி வருத்தப்படல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு அதையும் சந்தோஷமா ஏத்திக்கிட்டாங்க. இங்க இந்த வீடியோல வேலி கட்டுறதுக்காக நிறைய கம்பிகளை டெம்போல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. டெம்போவோட பின்பக்கம் உடைஞ்சதுனால மொத்த கம்பியும் ரோட்ல விழுந்து ரோட்ல ஒரு வேலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயம் தெரியாததுனால டிரைவரும் அவ்வளவு தூரம் போயிட்டா இருப்பாருங்க. ஆக மொத்தத்துல ரோடு முழுக்க மொத்த கம்பியும் கீழே இறங்கிடுச்சு போல. டெம்போவை தான் காணவே இல்லை. இதே மாதிரி தான் இங்க பெரிய டெம்போல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்க பொருட்கள் பின்பக்கம் உடைஞ்சதுனால டக்குன்னு ரோட்ல விழ ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். நடு ரோட்ல இவ்வளவு பெரிய சம்பவம். இங்க ஊஞ்சல் ஆடுற ஆசை மட்டும் எத்தனை வயசானாலும் யாருக்கும் விடுறது இல்ல. அவசரத்துக்கு வீட்டுல போட்டிருக்கிற ஸ்கிரீன்லயே ஊஞ்சல் கட்டி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரேடியா அருந்து கீழே விழுந்துடுச்சு. ஆளும் கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ஆடுனதே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல எக்ஸசைஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக இந்த லேடி வந்திருக்காங்க. ஹெல்ப் பண்றதுக்காக காலை பிடிச்சவங்கள தூக்கி அப்படியே மேலே போட்டாச்சு. 2 பேரும் சேர்ந்து விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உதவி செய்யறதுக்கு வந்ததுக்கு இந்த அடியும் தாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான். பக்கத்துல இருந்தவர் நகர்ந்தே போயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த டாகை கூட்டிட்டு அப்படியே வாக்கிங் வந்திருக்காங்க. வாக்கிங்னு சொல்லிட்டு ஸ்கர்ட்டிங் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த டாகுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு போல. அது இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பிக்க இழுத்து நடு ரோட்ல காலை வாரி விட்டுருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஹோட்டல்ல இந்த மாதிரி தூக்கி போட்டு செய்யறத பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமா தான் இருக்கும். எப்படிதான் கரெக்டா கேஷ் பண்றாங்களோன்னு வீட்டுல செய்யும் போது நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். அப்படிதான் இந்த லேடி தூக்கி போடுறதுக்கு வீசினாங்க பாருங்க. அது ஒரேடியா கீழே கொட்டிடுச்சு. எங்க இந்த வீடியோல பாக்குற லேடி ரொம்ப வேகமா அலடிக்கிறத பார்த்ததும் இந்த அலையோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பக்கத்துல போய் நின்னாங்க. கடல் அலை அந்த நேரம் பார்த்து வேலையை கட்டிருக்கு பாருங்க. மொத்தமா ஆளை மூழ்கடிச்சிருக்கு. போட்டோ எடுக்க போனவங்க எப்படியோ குளிச்சு அந்த அலையில இருந்து தப்பி வெளியே வந்துட்டாங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல பேக் போட்டுட்டு போயிட்டு இருந்தவங்க கேட்டுக்கு உள்ள இருந்த டாக் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. பிடிவாதமா பேக் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ சிரமப்பட்டு பேக் அதுக்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அடுத்ததே இங்க இந்த வீடியோல தண்ணி ஓடிட்டு இருக்க மெதுவா நடந்து போகலாமா இல்ல ஒரேடியா ஜம்ப் பண்ணி போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி முடிவா ஜம்ப் பண்றதுக்காக ஒரு தாவனாங்க. அந்த சகதிக்குள்ளே விழுற மாதிரி ஆயிடுச்சு. கால் நனையாம போகணும் அப்படின்னு தான் எல்லாரும் திட்டம் போடுவோம். அதுக்காக இப்படி விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. மெதுவா நடந்தே போயிருக்கலாம் போல. இங்க ராத்திரி நேரத்துல பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக தயாராகிறாங்க. கையில கேக்கோட வந்துட்டு இருக்கிற அந்த குட்டி பையன் அப்பாவுக்கு தான் பிறந்த நாள் போல. வேலை விட்டு வர அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இவ்வளவு பக்கத்துல வந்து கடைசியில கேக்கே கீழே விழுந்துடுச்சு. இங்க இந்த வீடியோல நல்லா வந்துட்டு இருந்த கார் திடீர்னு தடுமாறி அப்படியே ஓரமா போய் விழுந்துடுச்சு. இங்க எதிரில் வந்தவர் ஏதோ நம்ம மேல மோதாம ஓரமா விழுந்ததே பெரிய விஷயம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. கார்ல இருந்தவங்களுக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த லேடி கார் எடுக்கிறதுக்காக இந்த கதவை திறந்து உள்ள பொருளை வச்சுட்டு அப்படியே சுத்தி மறுபடியும் உள்ள வர்றாங்க. இப்ப இந்த டோரை மூடுறதுக்கு மறந்துட்டாங்க. கேட்டு திறந்து ரெடியா வச்சுட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு பின்னாடி போனாங்க பாருங்க. இந்த டோரை மூடாம இருந்ததுனால அது கரெக்டா இந்த கேட்லயே மாட்டிருக்கு. கேட்ல தட்டி காரோட நிலைமை இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால நிலைமை எப்படி எல்லாம் மாறி போகுது பாருங்க. எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கார் வேகமா ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த ரோடு முழுக்க அவ்வளவு இருட்டா இருக்கு. ஒரு சின்ன லைட்டு கூட பார்க்க முடியல. முழுக்க நேர் ரோடு தான் அப்படின்னு வேகமா வந்துட்டு இருந்தாரு. அந்த இடத்துல ஒரு திருப்பம் இருந்திருக்கு. இவர் நேரா வந்ததுனால குளத்துல வண்டியை விடுறதாயிடுச்சு. கடைசியில எப்படியோ நிறுத்திட்டாரு. ரிட்டான இடங்கள்ல ரொம்ப உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு டாக் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை போட்டோ எடுக்கிறதுக்காக பக்கத்துல போயிருக்கிறாரு. என்னதான் தூக்கமா இருந்தாலும் நம்மள யாரோ கவனிக்கிறாங்க அப்படின்னு அந்த தூக்கத்திலேயே அதுக்கு முழிப்பு வந்திருக்கு பாருங்க. உடனே எந்திரிச்சு ஆளை நேருக்கு நேர் பார்த்ததும் அவ்வளவு கோபமா இருக்கு. இங்க இந்த வீடியோல வயல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். இந்த மாடை வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு கேமராவை பார்த்ததும் மாடுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. எவ்வளவு தூரம் பக்கத்துல வந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை கீழே தள்ளி விடல. இது இவ்வளவு பக்கத்துல வந்ததுனால மாடை ரொம்ப பக்கத்துல நெருக்கமா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஆர்வ கோளாறான மாடா இருக்கும் போல. எங்க இந்த வீடியோல வீட்டு மொட்டை மாடியில ஏறி இருக்கிற நிறைய குரங்குகளை தான் பாக்குறோம். பக்கத்துல சுத்தி வந்து அந்த பைப்பையே ஒரு செகண்ட்ல உடச்சு விட்டுடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற குரங்கு இந்த மொட்டை மாடியை தான் சுத்தி வருது. தடுப்புக்காக இருக்கிற இந்த பகுதி ஏற்கனவே கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்குது போல. அதை இன்னும் மேலும் ஆட்டி ஒரு செகண்ட்ல கீழே தள்ளி போட்டுடுச்சு. பயங்கரமான ஆளா இருக்குது பாருங்க.
நல்ல வேலை யார் மேலேயும் படலை. சேட்டை பிடிச்ச குரங்குங்கிறது உண்மைதான். இங்க இந்த வீடியோல முகத்தை வித்தியாசமா வச்சிருக்கிற ஒரு ஒட்டகத்தை தான் பாக்குறோம். இந்த ஆள் அதுகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கவும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லையே என்னவோ இந்த மாதிரி முகத்தை மாத்தி இருக்கு. இதை பார்த்து சிரிப்பு தான் வந்திருக்கு. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நம்ப முடியாத ஒரு காட்சி. 2 பேர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க படுத்திருந்த டாக் இந்த 2 பேரையும் பார்த்ததும் வேகமா பக்கத்துல ஓடி இருக்கு. இதுல ஒருத்தர் கையில கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. கையில இருக்கிற கறியை மோப்பம் பிடிச்சி பக்கத்துல போய் அந்த கவர் அப்படியே பிடிங்கி கொண்டு வந்துடுச்சு பாருங்க. கறி விக்கிற விலைக்கு இப்படி பாக்குற மாதிரி கொண்டு வந்தா வேகமா வந்து பிடுங்கி கொண்டு போயிரும் போலயே. இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. திரும்ப அந்த டாக் கிட்ட இருந்து வாங்க முடியுமா? அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சேட்டை பிடிச்ச ஒரு டாக் கொஞ்ச நேரம் இந்த டிராக்டர்ல இரு அப்படின்னு கட்டி போட்டுருக்காங்க. ஆனா இந்த டாக் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. அந்த டிராக்டரையும் சேர்த்து இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி ஒரு கார் நிக்குது. டிராக்டரை இழுத்ததுனால அந்த டிராக்டர் இந்த காரையும் சேர்த்து தள்ள காரும் நகர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கட்டுமே ஒரு இடத்துல கட்டி போட்டா அது பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. ஒரு வேலைக்கு 2 வேலைங்கிற மாதிரி காரையும் தள்ளி டிராக்டரையும் தள்ளி இருக்கு. நகர்ந்து போறதுக்குள்ள யாராவது வந்து பிடிச்சா சரி. அடுத்தது இந்த வீடியோல மாடை போட்டோ எடுத்திருக்கிறாரு. அதுக்கு இந்த மாடு எப்படி ஒரு போஸ் கொடுக்குது பாருங்க. ரொம்ப காமெடியான மாடா இருக்கும் போல. இதை பார்த்து போட்டோ எடுத்தவருக்கு தான் சிரிப்பு தாங்க முடியல. அடுத்தது இந்த வீடியோல தெருவில் 2 டாக் நிக்கிறத பாக்குறோம். 3ஆவதா பின்னாடி நிக்கிற இந்த டாக்குக்கு என்ன ஒரு குதூகலம் பாருங்களேன். கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷத்துல இருக்குது போல. அதனால டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிருக்கு. இங்க குரங்கோட தலையில ஒரு டோப்போ முடிய கொண்டு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு அச்சல் மனுஷ மாதிரி இருக்கு. சொன்னாதான் நம்புவாங்க இது குரங்கு அப்படின்னு. முடிய வச்சதும் ஆளே மாறிடுச்சு பாருங்க. இங்க சவுறு பக்கத்துல நடந்து வந்துட்டு இருந்த டாக் அந்த இடத்துல அசையாம நின்று இருக்கு. பார்த்தா அதோட நிழல் தான். அதோட முகமும் 2 காதும் நிழலா அந்த சவுறுல தெரியறத பார்த்து இது கொஞ்சம் மிரண்டு போயிடுச்சு. என்னவா இருக்கும்னு யோசனையில நிக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே குட்டி குட்டி தக்காளி மாதிரி இருக்கு. இந்த குரங்குகளுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுவே எடுத்து சாப்பிடும். அதுக்குள்ள இவங்களுக்கு அவசரம் பாருங்க. குரங்குக்கு ஊட்டி விடுறாங்களாம். பொதுவா குரங்குகளுக்கு இந்த மாதிரி பொருட்களை நம்மளே கொண்டு கொடுக்க கூடாது. அதுக்கு தேவை அப்படின்னா மரங்கள்ல இருந்து அதுவே பறிச்சு சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு அதுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது 2 பறவைகள் இந்த இடத்துல நிக்குது. ஒண்ணு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ஒண்ணு எந்திரிச்சு நின்று சிறகு விரிச்சது பாருங்க. அப்படியே கால் தட மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. இது எதிர்பார்க்கவே இல்ல. பக்கத்துல இருந்த இந்த பறவை எங்கடா போச்சு அப்படின்னு திரும்பி பாக்குது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல கேட்டை என்னதான் மூடி வச்சாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டாக் பாருங்க எவ்வளவு உயரம் வேணாலும் ஏறுவேன் அப்படின்னு சர்வசாதாரணமா மேல ஏறி அப்படியே தாவி உள்ள இறங்கி வந்தாச்சு. இங்க இந்த வீடியோல தவளைக்கு வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டு இருக்காங்க பாருங்க. எப்படிதான் யோசிக்கிறாங்களோ தெரியல. தவளையோட உருவமே மாறி போயிடுச்சு. ஆக மொத்தத்துல தவளையை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி இருக்காங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது எல்லாமே எலிகள் தான். இந்த எலிகள் குட்டியா இருக்கும்போது தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு எலியும் பின்னாடியே வாழை பிடிச்சிருக்கோம். இதனால ட்ரெயின் மாதிரி வேகமா போகும். இந்த கூட்டத்தை விட்டு தொலைஞ்சிடக்கூடாதுன்னு அதுக்கு இருக்கிற ஐடியா தான் இது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னால பிரிஞ்சு போயிடும் போல. எப்படியும் 7 எலியாவது இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ட்ரெயின் தான். எங்க இந்த வீடியோல இந்த டஸ்ட்பின் மேல ஏறி உட்காந்து குரங்கு வேற ஏதோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கு. அது பக்கத்துல வந்து இவரை கவனிக்கிற மாதிரி இல்ல. ஆனா இவரு அந்த குரங்குக்கு பழம் கொடுக்கறதுக்காக வாழைப்பழத்தை நீட்டி இருக்கிறாரு. குரங்குக்கு கோபம் வந்திருக்கு பாருங்க. நானே முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இதுல பழத்தை நீட்டுறியேன்னு பழத்தை வாங்கி மறுபடியும் டஸ்ட்பின்ல போட்டிருக்கு. கொடுத்த ஆள் ஒரு செகண்ட்ல அப்படியே ஷாக் ஆயிட்டாராம். இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வீட்டு வாசல்ல ஒவ்வொரு செருப்பா காணாம போகுது அப்படின்னு பார்த்தா எல்லாம் அந்த எலியோட வேலையா தான் இருந்திருக்கு. ஒரு நாள் பட்டப்பகல் நேரத்துல ஒரு செருப்பை தூக்கிட்டு போறதுக்கு பாக்குது பாருங்க. இதை பார்த்தது இந்த ஓனர் எப்படியாவது செருப்பை வாங்கணும் அப்படின்னு செருப்பை பிடுங்கி வாங்குறாங்க. ஆனா விட்டவே மாட்டேன்னு அவ்வளவு பிடிவாதமா தூக்கிட்டு போக தான் பாக்குது. எலிக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய செருப்பு? இதை கொண்டு போய் என்ன செய்ய போகுதோ இதை ஒரு வேலையா வச்சிருக்கு பாருங்களேன். ஆளை பார்த்தது ஓடி போகும்னு பார்த்தா செருப்புக்காக சண்டை போட்டுட்டு இருக்கு. அடுத்ததுக்கு இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஆமையும் இந்த டாகும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போல. ஆமை தான் நடக்க முடியாம மெதுவா ஊந்து போகுதுன்னு பார்த்தா இந்த டாக் பாருங்க ஆமைய மாதிரி நடக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இதுவும் ஆமையாவே மாறிடுச்சு. அன்புல தன்னை மறந்து போறதுன்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல புத்திசாலி வாத்துக்களை தான் பாக்குறோம். இங்க 4 வாத்துக்கள் நடந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இது கரெக்டா இந்த கேட்ல போய் மத்த வாத்துக்களை கூப்பிடுது. இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் வாத்துக்கள் எல்லாம் வருது. இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் நடந்து போய் பக்கத்து வீட்டுல இருக்கிற இன்னும் கொஞ்சம் வாத்துக்களை கூப்பிடுது. நம்ம ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களா நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பாக்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. முதல்ல 4 பேரா வந்த வாத்துக்கள் இப்போ ஒரு பெரும் கூட்டமாவே ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து மேயறதுக்கு போகுது. என்ன ஒரு ஒற்றுமை, என்ன ஒரு புத்திசாலித்தனம், நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஓனான் தான். இது எப்போ எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறது, ரோட்டை விட்டு காலி பண்றது, வண்டி எடுத்துட்டு எப்போ கிளம்புறது, மெதுவா டான்ஸ் ஆடி அது இந்த ரோட்டை கடக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிரும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய யானையை பார்த்ததும் இந்த டாக் பாருங்க ரொம்ப தைரியமா பக்கத்துல வந்து இந்த யானையை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கு.
யானை கொஞ்ச நேரம் பொறுமையா அமைதியா இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுச்சு. வேகமா துரத்த ஆரம்பிக்கவும் இந்த நாய் விட்டா போதுன்னு ஓடி இருக்கு பாருங்க ஒரு ஓட்டம். ஆனா புழுதி பறக்க ஓடி வருது. எங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற இந்த ஆடு அசை போடுறத பார்த்து இது வீடியோ எடுத்துட்டு இருந்தவருக்கு பயங்கரமா சிரிப்பு தாங்க முடியல. எத்தனையோ ஆடுகள் அசை போடுறத பார்த்துருக்கோம், ஆனா இது ரொம்ப வேகமா இருக்கு பாருங்க. எங்க இந்த வீடியோல ரோட்ல மெதுவா டான்ஸ் ஆடிட்டே நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். நேரா நடந்து போகாம என்ன ஒரு சேட்டை பாருங்க. பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தவருக்கு இதை பார்த்து சிரிப்பு தாங்க முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த டாகுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட விடாம அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சதும் இதுக்கு பிரியாணி மேல இருந்த கவனம் எல்லாம் போய் ஏதோ இன்னொரு டாக் இதை சாப்பிடுறதுக்கு வந்திருக்கிறதா நினைச்சு அதுகிட்ட சண்டைக்கு போயிருக்கு. இந்த மனுஷங்க நிம்மதியா சாப்பிட விடுறாங்களா பாருங்க. கண்ணாடி வைக்கிறதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டில் ஒரு ரிமோட் கார் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ரிமோட் காரை இந்த டாக் பக்கத்துலேயே கொண்டு போயிருக்கிறாங்க. காரு தன்னால் மெதுவாக நம்ம பக்கத்துலேயே வரதை பார்த்து இந்த டாக் கொஞ்சம் மிரண்டு தான் போயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் அமைதியான டாகாக இருக்கிறதுனால இதோட விட்டுடுச்சு. மற்ற டாகாக இருந்தால் காரை ஒரு வழி பண்ணியிருக்கோம். தூக்கிட்டு ஓடாமல் இருந்ததே பெரிய விஷயம்தான்.